ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மத்திய அரசு 6000 ரூபாய் பயனாளர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு சலுகை நீட்டிப்பு. விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் PM கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 3.15 லட்சம் கோடியை ஒதுக்க மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டத்திற்கு 5070 கோடி, பிரதமர் கிசான் சமன் நிதி திட்டத்திற்கு 3,15,614 கோடி, கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு நிதியுதவி திட்டத்திற்கு 36,441 கோடி, சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு 84,084 கோடி என மொத்தம் 4,41,209 கோடி ஒதுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டம் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள இந்த திட்டத்தின்படி நீர்நிலைகள், வாய்க்கால்கள், ஓடைகள் மற்றும் குளங்கள் மீது சூரிய மின் தகடுகள் அமைத்து சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது 700 மெகாவாட் மிதக்கும் சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை அடுத்த 5 ஆண்டுகளில் 7 மடங்காக உயர்த்தி 5000 மெகாவாட் மிதக்கும் சூரிய மின் தகடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 5070 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 16,000 முதல் 17,000 வரையிலான முழுநேர வேலைவாய்ப்பை உருவாக்க இது உதவும். PM கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் பிரதமர் கிசான் திட்டத்தை 2026, 2027 முதல் 2030, 2031 வரையிலான அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு 3,15,614 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2019 பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 3 சம தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 4.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உட்கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய திறமை மேம்பாடு, கல்வியுடன் ஒருங்கிணைப்பு, விளையாட்டு அறிவியல் ஆகியவற்றை வாயிலாக நாட்டின் விளையாட்டு சூழலை மாற்றியமைக்கும் கேலோ இந்தியா திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 29,054 கோடி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளார். அதாவது 5 ஆண்டுகளுக்கு 29,504 கோடி ஒதுக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதேபோல் தடகள போட்டிக்கான ஏற்பாடுகள், சிறந்த நிர்வாகம் மற்றும் உலக தரத்தின் போட்டிகளை நடத்த தேசிய விளையாட்டு அமைச்சகங்களுக்கு நிதி உதவி அளிக்க 7,387 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 8 மடங்கு அதிகமாக நிதியாகும். சமுத்ரா மந்தன் திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தவும், ஆழ்கடல் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறியவும் உருவாக்கப்பட்ட சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு 84,084 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மற்றும் மிக ஆழ்கடல் பகுதியில் தோண்டப்படும் ஒவ்வொரு கிணறுக்கும் ரூபாய் 650 கோடி வரை அரசு நிதி உதவி வழங்கும். கண்டறியப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புக்களை உற்பத்தி நிலைக்கும் கொண்டு வருவதற்கு தேவையான பொதுவான உட்கட்டமைப்பிற்கு நிதியளிப்பதற்காக மேலும் ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்சார் தரவு சேகரிப்பிற்கு 28,534 கோடியும், எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி மற்றும் சேவை மண்டலங்களை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 2,000 கோடியும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த அனைத்து திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.